வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேசுங்க. 18/11/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தினந்தோறும் திருப்பூர் மார்க்கெட்டும் ஒட்டச்சத்திர மார்க்கெட்டும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறாங்க. வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாங்க. பச்சை மிளகாய் திருப்பூர் ஒட்டச்சத்திரை காட்டிலும் கொஞ்சம் மார்க்கெட் ஸ்லோவாக தான் விற்பனைங்க. 15 கிலோ கொண்ட போய் பெருவெட்டு மிளகாய் 600 to 700ங்க. பொடி பார்த்தீங்கன்னா 400 to 500 விற்பனையாச்சுங்க. முருங்காய் ஒட்டஞ்சத்திரம் 300 ரொம்ப ஸ்பீடாக போகுதுங்க. திருப்பூர் மார்க்கெட்டில் ஸ்லோவாக தானுங்க. கரும்பு முருங்கை 100 செடி முருங்கை 90 மரத்துக்காய் 80 to 85 வரைக்கும் திருப்பூர் மார்க்கெட்டில் விற்பனையாகுதுங்க. அவரைக்காய் 20 கிலோ கொண்ட போய் நல்ல காய் தெளிவாக இருந்தால் 1000 போகுதுங்க. காய் மோசமாக இருந்தால் 700 800 தானுங்க. 20 கிலோ எடை கம்மியாக வாழ்ந்தால் ரேட் கம்மியாக தான் போகுங்க. புடலங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 500 வரைக்கும் விற்பனையாகுதுங்க. குறைந்தபட்ச விலையை 300ங்க. ஒரு கிலோ 20 to 30 வரைக்கும் விற்பனையாகுதுங்க. சுரைக்காய் பந்தல் சுரை 500 to 600க்கும் தரையில் வர சுரை பார்த்தீங்கன்னா 300 விற்பனையாகுதுங்க. ஒரு கிலோ தரையில் வர சுரை 20 விற்பனையாகுதுங்க. பந்தல் சுரை 25 to 30 வரைக்கும் போகுதுங்க. பாகற்காய் 20 கிலோ கொண்ட போய் 600 to 800 ஒரு கிலோ 30 to 40 வரைக்கும் விற்பனையாகுதுங்க. பீர்க்கங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நல்ல பந்தல் காயாக இருந்தால் 600 வரைக்கும் விற்பனையாகுதுங்க. குறைஞ்சபட்ச விலையாக இருந்தால் 400 வரைக்கும் போகுதுங்க தரையில் வர காயெல்லாம். முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலையை 650க்கும் குறைந்தபட்ச விலையை 450 வரைக்கும் முள்ளங்கின் தரத்திற்கு ஏற்ப விற்பனையாகுதுங்க. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையை 600க்கும் ஒரு கிலோ 20 ரேட்டில் விற்பனையாகுதுங்க. குறைந்தபட்ச விலையை பொடிக்காயில் 300 விற்பனையாகுதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூண்டு 120 130ங்க. பல்லு பூண்டுகள் 80 90. நச்சு பொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒத்தப்பல்லாம் பார்த்தீங்கன்னா 70 கூட கிடைக்குதுங்க. தக்காளி விலை கடந்த ஒரு வாரமாக பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க. சாகோ முதல் பறிப்பு முதல் பறிப்பு எல்லாமே தெளிவான தக்காளி 450க்கும் பந்தல் தக்காளி 450 ப்ளஸுக்கும் இதர வகை செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி தக்காளி எல்லாமே 300 350 400க்கும் ஓவராலாக 300 to 450 தக்காளி விற்பனையாகுதுங்க. பந்தல் தக்காளி 450 ப்ளஸ். கொத்துமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 15 ரூபாயிலிருந்து 20 முதல் தலையும் செகண்ட் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா 8 to 10 வரைக்கும் விற்பனையாகுதுங்க. புதினா ஒரு கட்டு 6 to 10ங்க. முட்டைக்கோஸ் 40 மூட்டை 400 to 450ங்க. உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி 45 to 50ங்க. செகண்ட் குவாலிட்டி 30 to 40ங்க. கேரட் ஃபஸ்ட் குவாலிட்டி 50 to 65 செகண்ட் குவாலிட்டி 30 to 40. நச்சுப்பொடி வெட்டுக்கிழங்கு கிலோ 25 கிடைக்குதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு 40 மூட்டை 500 to 600ங்க. முதல் தரம் செகண்ட் தரம் பார்த்தீங்கன்னா 400 to 450ங்க. நெல்லிக்காய் ஒரு கிலோ 40 to 50 பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி 130க்கும் செகண்ட் குவாலிட்டி 80 90க்கும் விற்பனையாகுதுங்க. சப்போட்டா அதிகபட்ச விலையை ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்தால் ஒரு கிலோ 40 to 50க்கு விற்பனையாகுதுங்க. வெண்டங்காய் நேற்றைய ஸ்பீடு திருப்பூர் மாவட்டத்தில் கொஞ்சம் குறைவுங்க. இன்றைக்கி 15 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலை 700க்கும் குறைந்தபட்ச விலையாக 500 வரைக்கும் வெண்டங்காய் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ 30 to 35 ரேட்டில் தெளிவான வெண்டங்காய் திருப்பூர் விற்பனையாக இருக்குதுங்க. கொத்தாவரங்காய் அல்லது சீனி அவரைக்காய்மாங்க ஒரு கொத்தாவரங்காய் 15 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருந்தால் 600க்கும் காய் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தால் 550க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ 15 கிலோ கொண்ட போய் 30 ரூபாயிலிருந்து 35 ரூபா சொல்லுவாங்க. கத்திரிக்காய் விலை திருப்பூர் மார்க்கெட்டில் ரொம்பவே குறைவுங்க. 25 கிலோ கொண்ட போய் 400 500ங்க. ஒரு கிலோ டாப் குவாலிட்டி 20 போகுதுங்க. சிம்ரன் பவானி 25 கிலோ கொண்ட போய் 700 to 900ங்க. விலை பவானியும் டவுன் தருங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட போய் 300 to 350 முதல் தரங்க. செகண்ட் தரமெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 to 300 விற்பனையாச்சு. இஞ்சி ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி 40 to 50 ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க. எலுமிச்சம்பழம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 30 to 60 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா தெளிவான வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலிருந்து 60 வரைக்கும் விற்பனையாகுதுங்க. சின்ன வெங்காயங்க திருப்பூர் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட பட்டறை வெங்காயம் அதிகபட்ச விலையை 1100 1200 விற்பனையாக இருக்குதுங்க. 25 கிலோ கொண்ட போய் 1200னா 50 ரேட்டில் அதிகபட்ச விலையை விற்பனையாகுதுங்க. குறைந்தபட்ச விலையை பார்த்தீங்கன்னா 40 ரூபா 45 ரூபாய் வரைக்கும் சின்ன வெங்காயம் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. பச்சை வெங்காயம் பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட போய் 1000 ரூபாய்க்கும்
காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பச்சை வெங்காயம் கிலோ 30 to 40க்கும் பட்டை வெங்காயம் 35 to 45 வரைக்கும் விற்பனையாகுதுங்க. பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஓவராலாக 10 ரூபாயிலிருந்து 25 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீழ்ச்சிங்க. காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 3 ரூபாய்க்கு தான் வெட்டுறாங்க. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 40 மூட்டை அதிகபட்ச விலையாக 300 ரூபா கண்டிஷனில் விற்பனையாகுதுங்க. பூசணிக்காய்ங்க திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வரத்து ரொம்பவே கம்மிங்க. இன்றைக்கி 40 மூட்டை வந்தால் 600 ரூபா கண்டிஷனில் இன்றைக்கி வந்து விற்பனை ஆகுங்க. காலிஃப்ளவர் 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அம்மா வண்டியிலே வந்ததுங்க 500 ரூபாய்க்கு விற்பனை ஆச்சுங்க. கொஞ்சம் கழிவாட்டு பூ மோசமான பார்த்தீங்கன்னா 200 ரூபா கண்டிஷனில் விற்பனை ஆகுதுங்க. தேங்காய் ஒரு கிலோ ரேட்டில் பார்த்தீங்கன்னா உரிச்சு தேங்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. ஒரு காய் ஒன்று கணக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் காயாக இருந்தால் ஒரு கிலோ 40 ரூபாய் ஒரு காய் 40 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. குறைஞ்சபட்ச விலையாக 15 ரூபா வரைக்கும் கூட 15 to 40 ரூபா தேங்காய் விற்பனை ஆகுது காயின் சைஸை பொறுத்து. சுண்டைக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 40 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலையாக 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தர்பூசணிக்காய் டோட்டலாகவே திருப்பூர் மாவட்டத்துக்கு இப்போதைக்கு வரத்த குறைவு தானுங்க. ஒரு சில காய் பிளாக் கலர் காய் தான் வருதுங்க. அது நல்லா தெளிவான காய் 40 மூட்டை 400 500ங்க. அதுலேயும் செகண்ட் குவாலிட்டி 300 250க்கு வந்து விற்பனை ஆகுதுங்க. ஓவராலாக தர்பூசணி வந்து சீசன் வந்து இப்போதைக்கு கிடையாதுங்க. கோவக்காய்ங்க 25 கிலோ கொண்டு போய் 500 ரூபாய்க்குமே குறைந்தபட்ச விலையை பார்த்தீங்கன்னா தெளிவான கோவக்காய் வந்து குறைந்தபட்ச விலையை 300க்கும் விற்பனை ஆகுதுங்க. கொய்யா பழங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கொய்யா 60 ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி 40 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நடவு போடலாம்னு கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி என்ன வெரைட்டி வேணாலும் நடவு போடுங்க. சாகோ போடுங்க, மதன் போடுங்க. மற்ற ஏதாச்சும் ஆல்ரெடி போட்டு நல்லா வந்துட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு போடுறத பார்த்தீங்கன்னா நல்லா காப்பு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கார்த்திகை மாதங்க. கார்த்திகை மார்கழி தைத்த காய்க்கு வரும். அதனால் பார்த்தீங்கன்னா மழை காலமெல்லாம் முடிஞ்சதுங்க. என்ன வெரைட்டியாலும் நடவு போடுங்க. நன்றி, வணக்கம்.